ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மிக்சடு ஃப்ரூட் ஜாம் தான். கடையிலேருந்து ஈஸியாக நம்ம வாங்கி கொடுத்துடலாம். ஆனால் கைப்பட நம்ம செஞ்சு கொடுத்தா அதோட சாட்டிஸ்ஃபைடே தனி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு எல்லா ஃப்ரூட்ஸையும் மிக்சியில் அரைச்சி அதை வடிகட்டி எடுத்துக்கலாம். கலர் இந்த மாதிரி லைட்டாக இருக்கிறதுனால நான் பீட்ரூட்டை அரைச்சி அதோட ஜூஸை மாற்றி இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு ஒரு கடாயில் அளந்து சேர்த்துக்கோங்க. எனக்கு 3 கப் ஜூஸ் கிடச்சிருந்தது. கொஞ்சம் நேரம் பாயில் ஆகட்டும். ஃப்ரூட்ஸ்க்கு எந்த ஒரு அளவும் கிடையாது. உங்களோட ஃபேவரட் ஃப்ரூட்டை இன்க்ரீஸ் கூட பண்ணிக்கலாம். 3 கப் அளவுக்கு ஜூஸ் இருந்தது. 1.5 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. நடுவில் மிக்ஸ் பண்ணி கொடுத்தா போதும். கைவிடாமல் கிளறணும்னு அவசியமும் கிடையாது. எவ்வளோ க்ளாஸியாக இருக்குது பாருங்கள். இந்த பதம் வந்த உடனே ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அரை லெமனை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இதுதான் பதம். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஜாம் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ ஒரு ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. சாட்டிஸ்ஃபைடாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.